ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. லட்டு பிடிக்கிற எல்லாருமே கமெண்ட்டில் லைக் இட்னு டைப் பண்ணுங்கள். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எந்த மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக வர மாதிரி செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லட்டு செய்கிறதுக்காக 1/2 கிலோ கடலை மாவை சலிச்சு வச்சுருக்கேங்க. சலிச்சு வச்சுட்டா நம்ம கலக்கிறப்ப கட்டி தட்டாமல் வரும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இதில் 600 ml தண்ணி இருக்குது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். நான் ஓரளவுக்கு தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்தால் 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்பி பாத்திரம்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சிட்டு கொதித்து பிசு பிசுன்னு ஒட்டுறப்ப ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நல்லா க்ளீனாக ஆகிடும். அழுக்கெலாம் வந்துடும். அடிக்கட்டும் பாருங்கள், அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள், நல்லா அழுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி பிசு பிசுன்னு ஒட்டினாவே போதும். நமக்கு கம்பி பாகு பதம் தேவையில்லை. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூந்தியை பொரிச்சிக்கலாம். அடிகனமான வாணலி எடுத்துக்கலாம். அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெயோட சூடும் மெயின்டைன் ஆகும். எண்ணெய் சேர்த்தியாச்சு, எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், டக்குன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டி விட்டுக்கலாம். லைட்டாக தட்டி விட்டால் ஒரே மாதிரி விழும். பாருங்க, குண்டு குண்டாக பொரிஞ்சு வந்திருக்கு, வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாவே போதும், முருகலாக வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நசுங்குனாவே போதும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். நம்ம பொரித்து எடுத்த பிற்பாடு எண்ணெயோட சூடு கம்மியாக இருக்கும். இப்போ திரும்பவும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பூந்தி தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டால் ஈஸியாக விழுந்துடும். ரொம்ப வால்வாலாக வராது. நாம் இந்த மாதிரி எல்லா மாவுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் 1 ஓட்டு ஓட்டிக்கலாங்க. இந்த மாதிரி 1-2 ஓட்டி எடுத்துக்கலாங்க. இது நமக்கு லட்டு பிடிக்கிறப்ப நல்லா ஈஸியாக பிடிக்க வரும். இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட். அப்படியேவும் போட்டு செய்யலாம், அது வேறு மாதிரி கொஞ்சம் பண்ணணும். இப்போது நம்ம அரைச்சதை நம்ம பாகோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து ஊற வைக்கணும். நாம் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ ஒரு சின்ன வடைச்சட்டியில் நெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அது காஞ்சிருச்சு. ரொம்ப காய வேண்டாம், மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம நல்ல நிதானமாக பொன்னிறமாக வர வரைக்கும் முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிற்பாடு நம்ம திராட்சை சேர்த்தணும். சேர்த்துட்டு இப்போ ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம பூந்தியில் கொட்டிடலாம்.
கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை வந்து நம்ம மூடி வைக்க வேண்டாம், ஓப்பனாகவே இருக்கட்டும், ஊறிடும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அளவுக்காக இந்த மாதிரி சின்ன ஒரு கரண்டியில் எடுத்து நாம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஒரே அளவில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வந்திருக்கு. எல்லா பூந்தியுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அளவு கரண்டி வச்சு செஞ்சால் நமக்கு ஒரே மாதிரி அளவுகளில் லட்டு கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைஸ் லட்டு 50 லட்டு வந்திருக்குதுங்க. கரெக்டாக அரை கிலோவுக்கு 50 லட்டு. சூப்பராக லட்டு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்காமல் வீட்லேயே தயார் பண்ணியாச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் அழகாக வந்து சாஃப்டாக இருக்கு. உள்ள இன்னும் ஆற ஆற இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 10-15 நாள் ஆனாலும் கெடாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக உதிர் உதிராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த அளவுகளை வச்சு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.